கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சியா நான் இப்போ வந்து 12th வந்து முடித்தேன். எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது. மேக்ஸ் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் மிஸ்லாம் வந்து ரிவிஷன் எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்குது, அப்போ வந்து பப்ளிக் வந்து கஷ்டமாக வரும் சொன்னாங்க. எனக்கு அவசரமாக 4 மாதம் சொன்னாங்க. ஆனால் என் மனசில் போட்டு ஒருவேளை கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிட்டே இருக்கேன். நான் ரிவைஸ் பண்ணுறது நம்மளால் இருக்கிறமா கஷ்டமாக வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் மேக்ஸ் கொஸ்டின் வந்து ஈஸி. எனக்கு கஷ்டம் வந்து நான் நினச்சிட்டு அவன் போய் உட்கார எனக்கு ஃபுல்லா பிளாங்க், ஒன்றுமே எனக்கு தெரியல. தெரிஞ்ச சம் கூட எனக்கு ஆன்சர் போர்டே வரமாட்டேங்குது. எனக்கு அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுல சுத்தமாக ஒன்றும் தெரியல, ஒன்றுமே தெரியல. அப்படியே பிளாங்காக நான் உட்காந்துருக்கேன். அவங்க கால் இன்வெஸ்டிகேட்டர் நானும் ரொம்ப ஃபெயிலாகோ அடுத்த வருஷம் இருந்து யார் வேணாம்னா உங்கள் ஸ்கூலில் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் பேரண்ட்ஸோட சொல்லிட்டேன், நான் கூட உனக்கு அடுத்து வந்து உனக்கு ஃபீஸ் கட் படிக்க வைக்கிறேன், ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் முடிச்சு உட்கார போது நம்மளும் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து உட்காந்து தெரிஞ்ச சம்பளம் எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து தெரிஞ்சது மட்டும்தான் எழுதுவேன். சும்மா அட்டன் பண்ணுமே அப்படின்னு கூட நான் வந்து கிளாஸ் எழுத மாட்டேன். தெரிஞ்சது மட்டும் எழுதி வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் வருவேன். எனக்கு போச்சு, எல்லாத்தையும் எழுதி வைப்போம், அங்கே மார்க் பண்ண வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு கிப்பறியோ எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன். அங்கே சும்மா இது ஆன்சர் 0 தெரியும், போட்டு வைப்போம், ஒரு வேலை அதுக்கு மார்க் போட்டான்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் போட்டு வைக்கிறேன். ஒன்பது சரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டம் அவங்க மேம் வந்து ஏதோ போயிட்டாங்க. அப்போ கஷ்டம் கிளாஸ்ல இருக்கு. சரி அப்போ ஒன்று கேட்டு வந்து யாருக்கு ஒன்றுமே தெரியல. சரி போச்சு நம்மளால எழுதுன்னு சொல்லிட்டு நானும் போய் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் எனக்கு அவங்க வந்து எல்லாருமே சொல்றாங்க மேக்ஸ் வந்து ஈஸி எனக்கு மட்டும்தான் அப்போ கஷ்டம்னு சொல்லிட்டு நான் வெளியே வரேன். எனக்கு அப்படியே அழுக வருது, அழக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். எங்கள் மேக்ஸ் மிஸ் எனக்கு பார்க்குற தைரியமே இல்லை. அவங்க நான் பார்க்கவே இல்லை. பார்க்காம எங்கள் கிளாஸ் மிஸ்ஸை மட்டும் நான் ஒழுங்காகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட ஒரு அழுக. நான் பாஸ் ஆக மாட்டேன், எனக்கு வந்து மைண்ட் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஒன்றுமே இருந்தது. நான் அப்படியே பேப்பர் அடிச்சு வச்சுட்டேன். லாஸ்ட் அடிச்சு வச்சுட்டு ஒன்றுமே இருந்தது. சும்மா டிபெண்ட் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை. நான் ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து நான் மார்க் கொடுப்பேன். எனக்கு ஃபெயில் மார்க்காக வருது. எனக்கு ஒரே பயம். அம்மா கிட்ட எல்லாத்தையும் அழுதுங்களா நான் ஃபெயில் ஆகிடுமா, எனக்கு வந்து பயமா இருக்கு. எல்லாமே நான் உடனே எழுதிருக்கேன், இதை நான் ஃபெயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுக வருது. நான் அம்மாட்ட அழுதேன், கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுவேன். அடுத்து இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. நானும் எல்லா ப்ரேயர்ஸும் வைக்கிறேன். எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணும்போது பயமாகவே இருந்துச்சு. கொஞ்ச நாள் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓகே ஃபெயில் ஆகிடும், ஓகே ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லே என்கிட்ட இல்லை. அம்மாவுக்கும் தான் சொன்னாங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை பாஸ் ஆகிடும் மறுபடியும் சாயங்காலம் கூட பொறுமையாக கரெக்டாக நான் வந்து போட்டு பார்க்குறேன், மார்க்லாம் போட்டு பார்க்குறேன். எனக்கு அப்பயுமே பாஸ் மார்க் வரல. கோர்ஸ் ஃபெயில்தா, கண்டிப்பாக ஃபெயில்தா அப்படின்னா பயம். எங்கள் மேக்ஸ் மிஸ் ஃபோன் பண்ணுறாங்க சாயங்காலம், என்ன நீங்கள் என்னை பார்க்காமே போகிறேன், சிஸ்டம்ஸ் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றேன். அவங்க இல்லை நீ எல்லாமே தெரிஞ்சது தானே நீ எழுதுங்க, ஆனால் தெரிஞ்சது கூட நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மறுபடியும் அடுத்த நாள் உட்காந்து நான் வந்து எப்படியாவது வந்து ஒவ்வொரு நாட்கள் கூட பார்த்துட்டு எனக்கு பாஸ் மார்க்கே வரல. எனக்கு அதுவே மனசு உடனே நான் கோர்ஸ் வராது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கண்டிப்பாக வரும், நீ வந்துட்டு விசுவாசமா இது அப்படின்னா நான் அதுக்கப்புறம் போட்டு சரி வந்துடும் அப்படின்னு சும்மா பயமே இல்லை. சரி ஏற்ப பாருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் வந்துட்டு இருக்கேன். அடுத்து மறுபடியும் எனக்கு வந்து சும்மாவே இருக்க முடியல. எப்படியாவது சும்மா 2-3 மாதம் போட்டு பார்ப்படா நம்மளுக்கு பாஸ் ஆகிடும் சொல்லிட்டு மறுபடியும் கொஸ்டின் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். வந்துடும் பார்த்துட்டே சரி பாஸ் மார்க் வரும், ஒரு 2 மார்க் 3 மார்க் அவங்க போட்டால் ஒரு ஒழுங்காட்டு வந்துட்டு நான் கரெக்டாக இருந்தால் வருன்ற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து வசனம் வருது, நீ நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான அதிசயம் வந்து காண்பேன் மாதிரி எனக்கு வசனம் வருது. எனக்கு அதை வச்சு நான் தோணுறேன், நான் நினைச்சிருக்கேன் பாஸ் மார்க் வரணும்னு, நான் வேண்டியதும் பாஸ் மார்க் வரணும் தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கு மேலே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு வருது. எனக்கு சுத்தமாக 9 மணிலேருந்து எப்போனா 9 வரும், பாஸ் ஆயிரமா இல்லையாருமா ஜாலியாகவே இருக்கேன். 9:30 மணி ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்க்க சுத்தமாக தைரியமே இல்லை. ஒரு வேலை ஃபெயில் ஆகிடுவோம், அப்போ ஒரு பயம் வருது. சரி இல்லை பாஸ் ஆகிடுவோம், தைரியமாக பார்ப்போம் ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு 50 மார்க், எனக்கு எப்படி 50 மார்க் வந்துச்சுன்னு எனக்கு